வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வந்து இந்த செடிகள்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ ஆப்பில் நான் வந்து செடி ஆர்டர் போட்டிருந்தேன். அது எனக்கு காட்டும்போது அந்த தொட்டியோட அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருந்தான். ஒருவேளை அந்த தொட்டியோட தான் கொண்டு வந்து தருவாங்க போல இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சுகன்யா வந்து எனக்கு அந்த 2 செடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா பூஜா குட்டியோட பர்த்டேக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் போல இருக்குன்னு நினச்சி இப்படி தான் காமிச்சாங்க அதுலேயும். நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஆனா ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், அதில மண்ணுல அழுத்தி ஒரு செடிய அப்படியே அமுச்சு வச்சிருக்கிறாங்க. தொட்டிலாம் ஒண்ணுமே இல்ல. பார்த்ததுமே கவலையாயிடுச்சு. 1க்கு 4 செடி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 4த்தையுமே பிரிச்சு பார்க்குறேன், எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி மீஷோல நெறைய ஆர்டர் போட்டு அ வாங்கியிருந்தாலும் எல்லாமே கரெக்ட்டா வந்துருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது கரெக்ட்டா வருது. ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, நானு பூஜா குட்டிக்கும், வர்ஷா குட்டிக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். 2ம் ஒரே டைம்ல டெலிவரி குடுத்துட்டு போயிட்டாங்க. 2த்தையுமே நான் பிரிக்கிறேன். உள்ள இந்த நம்ம வேஸ்டேஜ் துணியெல்லாம் இருக்கும் இல்லையா? டெய்லரிங் பண்ணும்போது கட் பண்ணி போட்டுருப்போமே, அந்த மாரி துக்கு துணிய போட்டு 2மே பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுருந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் வந்து அத ரிட்டர்ன் போட்டு இதெல்லாம் பண்றேன். எனக்கு ரெஸ்பாண்டே இல்ல. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒண்ணு ஆர்டர் போட்டு அந்த கொரியர் பாய் வருவான். சேம் பையன் தான் வந்துட்டுருந்தான். அவன புடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு உடனே அந்த பணத்த ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்படி தான் நான் வாங்குனேன். இல்லன்னா அது எனக்கு அந்த பணம் கண்டிப்பா திருப்பியே கிடைச்சிருக்காது. நம்ம ஆப்லயே ஆர்டர் போட்டிருந்தாலும் நம்ம வந்து பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். நீங்க எல்லாம் உஷாரா இருக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் அப்பாவ தொட்டிய வாங்கிட்டு வர சொல்லி அதில நாங்க வச்சுட்டோம். வாழ்க வளத்துடன்!